தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி 15 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி அச்சு, வேதியியல், தோல், நெசவு ஆகிய 4 சிறப்பு பயிலகங்களில் 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், கோவையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் ஆண்கள் விடுதியும், ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்கள் விடுதியும், சென்னை மைய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் ஆண்கள் விடுதியும் கட்டப்படும் என்றும் கூறினார். அனைத்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கென தனி ஓய்வறை கட்டணம் 8 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும், கோவை, சேலம், பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆய்வகம் கட்டப்படும் என்றும் கூறினார். நெல்லை, தருமபுரி, ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் நிறுவப்படும். காரைக்குடி, போடிநாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருட்களின் இணையம் ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் பொன்முடி அறிவித்தார். மேலூர், தஞ்சாவூர், திருச்சி அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருள்சேர் உற்பத்தி ஆய்வகம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றும், நடப்பு கல்வியாண்டில் அரசு கல்லூரிகளில் 20%, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் பொன்முடி அறிவித்தார்.